அது தென்னிந்திய நல உரிமை போராட்டமாக, சமூக நீதி போராட்டமாக, மொழி போராட்டமாக, இப்படி பல்வேறு வடிவங்களில் அது வடிவம் கொண்டது. அதைத்தான் கேரளாவுடைய முன்னாள் முதல்வர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நம்பூதிரிபாடு அவர்கள் தமிழருடைய சுயமரியாதை போராட்டம் தமிழின் அடையாளம், எழுச்சியினுடைய அடையாளம் என்று முன்பு குறிப்பிட்டார். அதே போல தமிழர்கள் இந்திய வரலாற்றிலும் கூட காந்தி தொடங்கி நேற்றைய தினம் நேதாஜி அவருடைய நினைவுகள், நேதாஜி வரை தமிழர்களுடைய ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் வரலாறுகளில் பதிவு செய்துதான் சென்றிருக்கிறார். நேதாஜியினுடைய பெரும்படையிலே தமிழருடைய பங்களிப்பு பெரிதாக இருந்திருக்கிறது. காந்தி தொடங்கிய தென்னாப்பிரிக்க போராட்டம், காந்தி தன் ஒரு பள்ளி பாடமாக போராட்ட வரலாற்றை தொடங்கிய இடம் தென்னாப்பிரிக்கா. அதிலும் கூட தமிழருடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானதாக. அகிம்சை போராட்டம், இன்றைக்கு உலகத்திற்கு அகிம்சை வழி போராட்டம் என்றால் காந்தி என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால், அதை பரிசோதனை செய்கின்ற காலத்தில் தமிழர்கள் முன்னணியில அவரோடு இணைந்திருக்கிறார்கள். ஒருபுறம் நேதாஜியின் ஆயுத போராட்டத்திற்கும், இன்னொரு புறம் காந்தியினுடைய அகிம்சை வழி போராட்டத்திற்கும் கூட தமிழருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வரலாற்றிலும், இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான தலைவர்கள் சொல்லி சென்ற இடங்களெல்லாம் தமிழருடைய வரலாறு மிக முக்கியமானதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எந்த அளவுக்கு இந்திய விடுதலை போராட்டத்திலும் இந்திய தலைவர்களோடு இணைந்து தமிழர்கள் பங்களிப்பு செய்தார்களோ, அதே போல தங்களுடைய தனி அடையாளத்திற்காகவும், தங்களுடைய மொழி அடையாளத்திற்காகவும், தாங்கள் ஒரு தனித்த இன உரிமை கொண்ட இனம் என்கின்ற அடையாளத்தை நிறுவிக் கொள்வதற்காகவும் இந்த நூற்றாண்டு காலம் முழுவதும் பலரும் போராடி வந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு பிரதான கட்சிகளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியோ அல்லது வேறு எந்த இந்திய கட்சிகளோ இங்கே ஆட்சியிலே இடம்பெற முடியவில்லை, தமிழகத்திலே அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு இருந்த தலைவரோட வரலாற்றிலே பங்களிப்பு என்பது மிகவும் குறைவு. அது 100 ஆண்டு கால தொடர்ச்சி இருப்பதால் இவர்கள் கூட இன்றைக்கு ஆட்சியில் இருக்க முடியும். புதிதாக வரக்கூடிய தலைவர்கள் கூட இந்த தமிழை சொல்லிதான், தமிழ் இனத்தை சொல்லிதான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதை நோக்கி வர முடிகிறது. இதற்கு காரணம் இந்த 100 ஆண்டு கால தமிழ் இன உரிமை போராட்ட வரலாறு. அந்த வகையில் அதை நாம் இந்த தினத்திலே, நம்முடைய மொழிப்போர் ஈகிய தினத்திலே, தோழர் முத்துக்குமார் ஈகம் செய்த தினத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் 60களில் இருந்த மொழி உணர்வு, இன உரிமை உணர்வு இன்றைக்கு மங்கி கொண்டு வருகிறது. அது மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மோசடியான பொருளாக இந்த இன உரிமை வரலாறு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே தமிழ் இளைஞர்கள், தமிழ் மக்கள் இன்றைக்கு நம்முடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டிய அவசியத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்குதான் இந்த மொழிப்போர் ஈகியர்களையும் முத்துக்குமாரையும் நாம் நினைவுக்கு எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா இதை சொல்லி ஆட்சியிலே 50 ஆண்டு காலமாக 2 கட்சிகள் இருக்கிறார். ஆனால் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க முடியவில்லை. மாநிலத்து சட்டமன்றத்திற்கு, தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துக்கு ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கூட கிடையாது. வேறு சட்டமன்றம், வரி விதிக்கும் அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு கல்வி மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. நமக்கு நுழைவுத் தேர்வு வேணா, நம்ம கிராமப்புற மாணவர்கள்லாம், பெண்கள்லாம், ஒவ்வொரு சாதியிலும் இருக்க கிராமப்புற மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வளர்ந்து போனுங்கிறதா இடஒதுக்கீட்டு உரிமை நாம் மாநிலத்தை அமல்படுத்த முனைந்தால் அதை தடுக்கிறார். நேற்று மத்திய அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. நீங்க ரிசர்வேஷனை கிராமப்புற மாணவர்களுக்கு அமல்படுத்தினீங்கன்னா மருத்துவக் கல்லூரியோட தரம் குறைஞ்சி போயிடும். யார் சொல்றா? மோடி அரசு. குஜராத்ல மருத்துவத்தோட நிலை என்ன?
முடியாத நிலையில் தான் தமிழக அரசுடைய அதிகாரம் இருக்கிறது. ஆக தமிழ் தமிழ் என்று பேசி, தமிழ் இன உரிமை பேசி, அதிகார உரிமை பேசி எதை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு திரும்பி பார்த்தால் நாம் ஏற்கனவே பெற்றதை கூட இழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தான் நிகழும். ஏறக்குறைய 1965 மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு 10 பேருடைய படம், 500 இளைஞர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். செந்தில் கூட குறிப்பிட்டார். பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல செத்துப்போன நாயை அள்ளி வாரி போட்டு போட்ட மாதிரி இளைஞர்களை ராணுவம் ட்ரக்கில் அள்ளி போட்டு கொண்டு போயிருக்கு, ஆத்துல வீசி இருக்கு. இன்னைக்கு ஈழ போராட்டத்தில் மட்டும் ஒரு கொலைகள் நடக்கல, தமிழகத்திலும் 1965 மொழிப்போரில் நடந்திருக்கு. ஆனால் அதை வைத்துதான் இங்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. நடராசன், தாளமுத்து, இருக்கிற ஈழப்புலூர் சின்னசாமி, ராஜேந்திரன், இப்படி நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எல்லா கட்சிகளும், அது அதிமுக தொடங்கி, ஆட்சியில் இருக்கிற அதிமுக தொடங்கி, திராவிடன் பேர் வச்சிருக்கிற, தமிழ்னு பேர் வச்சிருக்கிற அத்தனை கட்சிகளும் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நாளைக்கு நினைவு விழா கொண்டாடுவாங்க. மூலக்கொத்தன சுடுகாட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்துவாங்க தலைவர்கள். இன்றைக்கு புதுசா வந்திருக்கிற தலைவர்கள் வரைக்கும் போக போறாங்க, இளைய தலைவர்கள் வரைக்கும் போக போறாங்க. அவர்கள் ஒரு அடையாளமாக இது பயன்படுகிறது. ஆனால் இந்த தியாகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, என்ன உரிமையை பெற்றிருக்கிறோம், அதான கேள்வி. நீ சொல்ற அதான் அவன் திருப்பி சொல்றான், பிஜேபி காரன் திருப்பி சொல்றான், இந்தி வேணும் அப்படின்னு இந்த நாட்டில் பேசுறவன் திருப்பி சொல்றான், சமஸ்கிருதம் வேணும் அப்படின்னு சொல்றவன் திருப்பி சொல்றான். என்ன உரிமையை பெற்றுட்டீங்க அப்படிங்கிறது அவன் திருப்பி சொல்றான். அவன் திருக்குறளை வச்சு ஏமாத்த முயற்சி பண்றான். ஒரு எம்பி அனுப்புறான், நான் வந்து அலகாபாத்ல திருவள்ளூருக்கு வானுயர்த்த சிலை நிறுவுவேன், திருக்குறளை நாங்க இந்தியில கொண்டு போவோம். இதுவும் ஒரு ஏமாற்றம். அவன் என்ன நாம் உரிமையை பெற்றிருக்கிறோம் சொன்னா இருக்கிற உரிமையை இழந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நாம் வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுடைய இந்த அடையாள ரீதியான பேச்சு, அடையாள ரீதியாக நம்முடைய உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அரசியலை முறியடித்து இங்க வந்து உண்மையான ஒரு தமிழ் தேசிய அரசியல், உண்மையான ஒரு இன உரிமைக்கான அரசியல் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் இந்த நீட்சி இருக்கு. இன உரிமையை நாம் பெற்றிருந்தால் இன உரிமையை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மொழி உரிமையை நாம் அடைந்திருந்தால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நம்முடைய அதிகாரம் கல்வியில, மருத்துவத்துல, தொழில, வணிகத்துல தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்தை நாம் பெற்றிருந்தால் அதை பற்றி நாம் மத்திய அரசிடம் முறையிட வேண்டிய தேவை இருந்திருக்காது. அல்லது இங்க இருக்கிற கட்சியில நாம் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காது. அதான் நம்ம கேட்கிறோம். இதேதான் சீமான் கேட்கிறாரு, பிஜேபி கார கேட்கிறா. நம்ம அந்த மாதிரி நம்ம கேட்கல. சீமான் சொல்றாரு, நான் முதல்வராகிவிட்டால் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவேன், தேனாரும் பாலாரும் போடும். அதான் பாண்டே கேட்டான், காவிரி எப்படி கர்நாடகாவுக்கு கொண்டு வருவீங்க, அது ஒரு பதில் சொல்லுங்க. அதுக்கு கூட ஒரு பதில் சொல்ல முடியல. நான் வந்து பேசுவேன். அதான் 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாக்காரங்கிட்ட மத்திய அரசோட உட்கார்ந்து 50 வருஷமா பேசி 300 டிஎம்சியா இருந்த தண்ணி இன்னைக்கு 195 டிஎம்சியாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு காவிரி அந்த தீர்ப்பு வாங்கியிருக்க, இறுதி தீர்ப்பு வாங்கி அதை அரசுகளில் வெளியிட்டு ஆணை அமைக்கிறதுக்காக போராடி வெற்றிருக்கிற நீரின் அளவு
சீமானை நம்பி ஒரு கூட்டம் போயிருக்கு, ஒரு இளைஞர் கூட்டம் சீமானை நம்பி போயிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் முதல்வர் ஆனா எல்லாம் முதல்வருக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம இந்த சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றோம். இன்னைக்கு 3 வருஷம் அந்த ஆட்சி நடந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் யார் ஆட்சி நடத்துறா? அதிமுக ஆட்சி நடத்துதா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்துறாரா? யார் ஆட்சி நடத்துறா? மோடிஜி ஆட்சி நடத்துறாரு. இவர் இந்த ஜி வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறார். இப்ப டெல்லிக்கு போயிருக்காரு. சசிகலா விட்டுறாதீங்க சீக்கிரம், அதுக்குள்ள நாங்க ஏதாவது செட்டில் பண்றோம், அது அவருடைய டிமாண்ட். நீங்க வந்து இப்ப அவன் என்ன சொல்றான், மோடி மொத்தமா கொடுக்குறேன், நான் உனக்கு பங்கு கொடுக்குறேன், அது அவன் ஆட்சியில இருந்தா அப்படிதான் செய்ய போறான். இங்க இருக்கிறவனுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்கனவே இந்த எம்எல்ஏ வரணும், எம்பியா இருந்தவன், ஒவ்வொரு மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கிறவன், இவங்களுக்குலாம் என்னன்னா நான் மொத்தமா தமிழ்நாட்டை கொள்ளடிச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் பங்கு. இவங்க சொல்றது என்ன, அப்படி இல்லை, நாங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறோம், வாங்கிக்கங்க. பிஜேபிக்காரங்க மோடி அமைச்சரவை வந்து அமித்ஷா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கிரிமினல் குற்றவாளி. அவன் மிரட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதே. அவர் வர்றாருன்னா அவர் வந்து அவருக்கு முன்னாடி படை பரிவாரங்கள்லாம் நடந்து வந்து இவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்றதுக்கு தான் வர்றாரு. அப்ப இந்த 3 வருடமாக நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்ன, நம்ம தேர்ந்தெடுத்த முதலமைச்சராக நடத்துறாரு. அப்ப முதலமைச்சருக்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் என்ன? ஒரு நீட் தேர்வுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தமிழக சட்டமன்ற தீர்மானம், அதை கவர்னர் அந்த கவர்னர் தள்ளாடக்கூடிய கவர்னர் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம பத்திரிகையாளர் நம்ம இவர்கள் அன்செட்ல இருக்கிற நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து எழுப்பி கடந்த காலங்களில் அவங்க மேல எழுப்பி கேள்வி கேட்டிருப்பாங்க. அது மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். ஆனா வந்து அவரு வந்து கவர்னர் வந்து கைது போடாம எழுந்திருச்சிருக்கிறார். நான் கைது போட மாட்டேன் அடம்பிடிக்கிறார். 7 தமிழர் விடுதலை, ஒரு பிரிசன்ல இருக்கிறவங்க, சிறையில் இருக்கிற ஒரு வழக்கில் இருக்கிற நபர்களை விடுதலை செய்வதற்கு ஒரு முதல்வருக்கு அதிகாரம் இல்லை. அந்த முதல்வர் எப்படி தமிழ்நாட்டு உரிமையை தீர்மானித்து விடுவார் என்பதை நாம கேட்கிற கேள்வி. அதனாலதான் சொல்றோம், அரசியல் சாசன சட்ட ரீதியாகவே, இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்ட ரீதியாகவே மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, முதல்வருக்கு அதிகாரம் இல்லை. அது சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் என்ன என்பது நமக்கு தெரியும். போலீஸ் அதிகாரம் இருக்கு, அவரோட டிஜிபியை நியமிக்கலாம், கலெக்டர்களை நியமிக்கலாம். அப்புறம் இங்க இருக்கிற தேவையான சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலாம். இந்த அளவுல தான் இங்க இருக்கின்ற மாநில முதல்வருக்கும் சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல தான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த மொழிப்போர் ஈகியர்கள் வெறும் மொழிக்காக போராடல, அவர்கள் போராடியது தமிழ்நாட்டிற்கு ஒரு இறையாண்மை கொண்ட, தமிழ்நாட்டிற்கு அதிக அதிகாரம் கொண்ட, ஒரு அரசியல் உரிமை கொண்ட ஒரு தமிழ்நாடாக இருக்கணும். இன்றைக்கு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ண மோடி. கடந்த ஆண்டு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்தது, அதை ரத்து பண்ணி 3ஆக இந்த காஷ்மீர் மாநிலத்தை பிரித்தார். சிறப்பு அந்தஸ்து என்ன? காஷ்மீர் தனக்கு ஒரு தனி பிரதமரை கொண்டிருந்தது. இந்தியாவோட நாடாளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டங்கள் காஷ்மீருடைய சட்டமன்றத்தில் அனுமதி பெற்ற பிறகுதான் அங்கு அமல்படுத்தப்பட முடியும். முன்னாடி இருந்த நிலைமை. அதே போல அவர்களுக்கு வந்து நம்ம மாநிலத்திலிருந்தோ வேறு மாநிலத்திலிருந்தோ வேறு யாரும் போய் நிலம் வாங்க முடியாது. தொழில் தொடங்கினா அவங்களோட அனுமதி வேணும், அந்த ஆட்சியாளரோட அனுமதி வேணும். அவர்களுக்கு ஒரு தனி தேசிய கீழ இருந்துச்சு, கொடி இருந்தது. அதைத்தான் மோடி வந்து இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, நாங்கள் உடச்சி நொறுக்கி அதை 3ஆக பிரிப்போம், 3ஆக பிரித்து காஷ்மீர் 3ஆக உடைப்போம். தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரம், தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு அந்த அதிகாரம் கூட கிடையாது. அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விவகாரத்திலையும் தமிழ்நாடு இந்தியாவுடைய நிலைமையை விட வளர்ந்த ஒரு நாடு. உதாரணத்துக்கு கல்வியில அவங்களுக்கு சொல்றேன், இந்தியா முழுக்க ஆவரேஜா ஒரு 23-24% தான் உயர்கல்வி போறாங்க. இந்தியாவுடைய ஆவரேஜ் +2 முடிச்சுட்டு மேல கல்வி படிக்க போறாங்க. தமிழ்நாடுடைய சதவீதம் இன்றைக்கு 48%. இந்த புதிய கல்விக் கொள்கை வழியாக 2035 அனைத்து மாநிலங்களையும் இந்த சதவீதத்தை அடைவோம்னு சொல்லிதான் மோடி அரசுடைய கொள்கையா இருக்கு.
தமிழ்நாடு உயர்கல்வியில முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு மருத்துவ கல்வி எடுத்துங்க, இன்னைக்கு 52 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு தமிழ்நாட்டில். அரசு மருத்துவக் கல்லூரி 26, தனியார் மருத்துவக் கல்லூரி 26, 52 மருத்துவக் கல்லூரி இருக்கு. 8000 மாணவர்கள் அதில் வந்து படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் வெளியே வரக்கூடிய மாணவர்களுடைய வீத எண்ணிக்கை ஏற்பட ஒரு 300 பேருக்கு, நம்ம மக்கள் தொகைக்கு 300 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற நிலைமையை நாம் கட்டிட்டு இருக்கோம். இது இன்றைக்கு சர்வதேச அளவில் வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் எதனால நம்ம கல்விக்கான பண ஒதுக்கீடு, நமக்கு வந்து பள்ளி கல்விக்கு வந்து ஆண்டுதோறும் தமிழக அரசு 30,000 கோடி ஒதுக்குது தன்னுடைய பட்ஜெட்ல. ஆனா மத்திய அரசு அவ்வளவு ஒதுக்குறது கிடையாது. இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் மருத்துவக் கல்லூரிகள்லாம் மிக சொற்ப எண்ணிக்கையில தான் இருக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் எங்க இருந்து செய்யறோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வருவாயிலிருந்து, தமிழ்நாட்டினுடைய மூலதனத்திலிருந்து இதை செய்யறோம். மத்திய அரசு கொடுக்கல. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி கூட ஓப்பனிங் சொல்லுவாங்க, முறையா மத்திய அரசு எதிராக குரல் கொடுத்திருந்தார். 19,000 கோடியை தமிழக அரசு ஜிஎஸ்டி தொகையை கொடுக்கல, இது மத்திய அரசு தமிழக அரசு கொடுக்கல, அதை உடனடியாக கொடுக்கணும். 19,000 கோடினா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய தொகைனா. நம்ம தமிழக அரசு ஆண்டுதோறும் வருடத்துக்கு போடக்கூடிய பட்ஜெட்டே 2 லட்சம், இந்த வருஷம் 2 லட்சம் கோடி, போன வருஷம் 2.2 லட்சம் கோடியோ 10,000, 2 லட்சம் கோடியோ 2,10,000 கோடி. இந்த வருஷம் 2 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட போறாங்க. இதுல 20,000 கோடி மத்திய அரசு பிடிச்சு வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பல தொகைகளை பிடிச்சு வச்சிருக்கு. அதனாலதான் ஒரு வேகமா டாஸ்மார்க் திறக்கிறார். டாஸ்மார்க்கை திறந்தாதான் மாநில அரசுக்கு வருவாய். பத்திரப்பதிவு ஆபீஸ்ல விலை ஏற்றினாதான் மாநில அரசுக்கு வருவாய். வேற எந்த வருவாயும் கிடையாது மாநில அரசு. மற்ற எல்லா வருவாயும் மத்திய அரசை நோக்கி போகிறது. இன்னைக்கு பெட்ரோல் 30 ரூபாய் தான் நமக்கு உற்பத்தி செலவுனா 60 ரூபாய் இன்னைக்கு அரசின் வரி வருவாயா போகுது. நம்ம ஒவ்வொரு நபரும் ஒரு லிட்டர் பெட்ரோல்ல 60 ரூபாய் அரசுக்கு வருவாயா கொடுக்கக்கூடிய நிலையில இதுல எவ்வளவு திரும்பி வருது, எவ்வளவு நமக்கு செலவிடப்படுது என்கின்ற பொறுத்தவரை மருத்துவத்துக்கு, கல்விக்கு, வீட்டு வசதிக்கு, நம்முடைய பொது விநியோக திட்டத்துக்கு இதெல்லாம் மிக சொற்பமாகத்தான் செலவிடப்படுகிறது. மாநில அரசு கொடுக்கக்கூடிய தொகையை மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு குறைச்சிட்டு வருது. நீங்க பணம் இருந்தாதான் உங்களுக்கு அதிகாரம். சும்மா வெறும் காகிதத்தில் நான் கையெழுத்து போடுறதுக்கு என்ன அதிகாரம்? இந்த திட்டத்தை நான் அமல்படுத்துவேன்னு சொன்னா அந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்கணும். நான் வந்து 100 மருத்துவக் கல்லூரி கட்டுவேன், 1000 கல்லூரிகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னா அது பணம் ஒதுக்கணும். வெறும் கையெழுத்து போடுறதுல இந்த அதிகாரம் இல்லை. அப்ப அதற்கான பணத்தை மத்திய அரசு கொள்ளையடித்து செல்லுது. வரி வருவாய்லாம் சொல்றது அர்த்தமே கிடையாது. வரி வருவாயை மத்திய அரசு எடுத்துக்கொள்வதுனா அர்த்தமே கிடையாது. மத்திய அரசு தமிழகத்தினுடைய வருவாயை, தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழர்களுடைய உழைப்பை கொள்ளையடித்து சென்று கொண்டிருக்கிறது. அப்புறம் எங்க சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு? சட்டமன்றத்துக்கு உண்மையிலே அதிகாரம் இருந்தால் இந்த பணத்தை இந்த மாநில அரசு கொடுங்க, எங்க பணத்தை நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ எடப்பாடி கிட்ட ஒரு டீல் பேசுறது வேற. எடப்பாடி கிட்ட நான் எடுத்துட்டு கொடுக்குறப்பா மோடி சொல்றாரு, இல்ல எடப்பாடிக்கு என்ன சொல்லியிருக்கிறார், இல்லை நாங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரி அவங்கள்ட்ட போட்டி சார்ந்த பார்க்கலாம். ஆனால் மாநில அரசு என்பது ஒன்று, அது அரசியல் அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வடிவம். அரசு இவ்வளவு தொகையை தான் எங்களுடைய வருவாயை நீங்க எடுத்துட்டு போக முடியும், நீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல்ல எங்களுக்கு பாதினாச்சும் நீங்க கொடுக்கணும், அந்த வருவாயை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குதா? அப்பதானே இட உரிமை, அப்பதானே தமிழ்நாட்டு அரசுக்கு உரிமை, முதல்வருக்கு உரிமை. அதை சொல்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அரசியல் சாசன சட்டத்திலே கிடையாது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போலாம். அதாவது நீட் தேர்வு இல்லாம, நுழைவுத் தேர்வே இல்லாம நம்முடைய பசங்க படிச்சு இன்னைக்கு மருத்துவத்துல மேம்பட்டு வராங்க, உயர்கல்வியில மேம்பட்டு வராங்க. அதை மத்திய அரசு தலையிடு. அதாவது எதை வளர்ந்துட்டு வரோமோ, இந்தியாவுடைய ஆவரேஜ் இருந்து நாம் முன்னேறிய வளர்ந்த மாநிலமாக வரணுமோ அதில் தலையிட்டு கெடுக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மீண்டும் பின்தங்கி போடக்கூடிய நிலைமையை பிஜேபி மத்திய அரசு உருவாக்க நினைக்கிறது. அப்ப அதற்கும் இவர்கள் ஏற்கனவே இருக்கிற அதிகாரத்திலையும் தலையிடக்கூடிய நிலைமை, புதுசா தலையிடக்கூடிய நிலைமை பார்க்கறாங்க. கல்வி மாநில பட்டியலில் இருந்தது,
நீங்க தினத்தந்தி விளம்பரம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினத்தந்தியில விளம்பரம் டெய்லி வந்து ஜியோ மார்ட் விளம்பரம் வருது. சர்க்கரை ₹1 கிலோ, அரிசி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு தொகை போடுறான். நீங்க மார்க்கெட்ல வாங்குறத விட மிக கம்மியான விலை ரிலையன்ஸ் விற்கிறான். இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டான் கர்நாடகா விவசாயிகள் 1300 விவசாயிகள் போட்டான். இன்னைக்கு வந்து கொள்முதல் விலை அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற குறைந்தபட்ச ஆதார விலையோட அதிகமா ₹100 கொடுத்து வாங்கலாம். யாரு? ரிலையன்ஸ் அரிசியை அந்த குவிண்டால். என்னடா எல்லாரும் ஆச்சரியம், என்னடா விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அதானி அம்பானி வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு வரும், விவசாய கொள்முதல் வந்து விலை குறையும் பார்த்தா இவன் அதிகமாக வாங்குறத பற்றி பேப்பர்ல பெரிய செய்தியா போறான். விவசாயிகிட்ட அதிக விலை கொடுத்து வாங்குற, மார்க்கெட்ல விலையை குறைச்சி கொடுக்குற. ₹1 யாருமே நீங்க ரேஷன் கடையில கூட கொடுக்க முடியாதுங்க. அப்ப நீ வாங்குற இடத்துல அதிக விலை கொடுத்து வாங்குற, விற்கிற இடத்துல விலையை குறைச்சி விற்கிற. எப்படி முடியுது? இது என்ன தந்திரம்? சாதாரண ஒரு அறிவுள்ள கூட புரிஞ்சுக்குவாங்க. அப்ப மார்க்கெட்டை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். 1000 விவசாயிகளோ நாளைக்கு 1 லட்சம் விவசாயி, 10 லட்சம் விவசாயி இவன் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுவான். இவன் தான் அங்க கொள்முதல், மொத்த கொள்முதலுக்கான நபராக மாறுவான். இப்ப ஏற்கனவே இருக்கிற அரிசியாளர் நடத்துறவன், அரிசி விற்பனை பண்றவன், வண்டி வச்சுக்கிறவன் எல்லாம் அழிஞ்சிருவான். இவன் ஒரு 2 வருஷம் அதை மார்க்கெட்டை கட்டுப்படுத்துறானா. அது எப்படின்னா, ரிலையன்ஸ் ஜியோ வரதுக்கு முன்னாடி 13 நிறுவனம் டெலிஃபோன்ல இருந்துச்சு. நம்ம சிம்மு நிறைய பேர் யூனியார் வச்சிருப்போம், ஐடியாவில் வச்சிருப்போம், என்னென்னவோ சிம்மு வச்சிருந்தோம்ல. இன்னைக்கு எத்தனை சிம் இருக்கு? ஏர்டெல்லா ஜியோவா? பிஎஸ்என்எல் வரைக்கும் சொல்றேன். 13 நிறுவனமும் ஒழிஞ்சு போச்சு. எப்படி ஒழிஞ்சது? எப்படி ஒழிந்தது? 1 வருஷம் ஃப்ரீ. அதுக்கு பிறகு விலையை குறைச்சான். யாருமே கொடுக்க முடியாத விலையை கொடுத்தான். அந்த நிறுவனம் ஏற்கனவே 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. அவனுங்க வந்து இந்த டவர் அமைக்கிறதுக்கு, அவன் சிம்மை விற்கிறதுக்கு 1008 பேர் நம்ம பசங்களை கூப்பிட்டு ஷூவை மாட்டி விட்டு, சட்டையை மாட்டி விட்டு, ஒரு கடையை உட்கார வச்சு அவன்கிட்ட சிம்மை விடான்னு சொல்லிட்டு பல 100 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்க வைக்கிறதுக்கு, இப்படி பல லட்சம் பணத்தை இறக்கி அந்த தொழில் இறங்கினால இவன் அதோட பெரிய பணத்தை எடுத்துட்டு வந்து அடிச்சா மார்க்கெட்டை. இப்போ 2 நிறுவனம் தான் வோடாஃபோன் தள்ளாடிட்டு இருக்கான். சுப்ரீம் கோர்ட்டு பல முறை எச்சரிச்சுட்டான், பணத்தை கட்டுங்கடான்னு சொல்லிட்டு. அவங்க வாங்கின அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு பணம் கட்டணும். இவங்க எங்க நாங்களே இருக்க கடன்ல இருக்காங்க, வங்கிக்கே கடன் கொடுக்க முடியல, திருப்பி நாங்க எப்படி இந்த தொகையை கொடுக்க முடியும், ஸ்பெக்ட்ரமுக்கான தொகையை கொடுக்க முடியும், இவனுங்கெல்லாம் கேட்கறான். ஆனா ஜியோ கொடுக்குறான். அவனுக்கு இப்ப கடனே கிடையாது தெரியுங்களா? இந்தியாவில் கொரோனா காலத்துல இந்தியா வாங்கின கடன் பெரிய கடன் 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. நம்ம எடப்பாடி பழனிசாமி நீங்களாம் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கில பத்திரிகை வரும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த பாண்டு விற்பாரு. இதெல்லாம் வெளியில் வர விஷயம் இல்லை. 10,000 கோடி பாண்டு, அது மூலம் பணம் திரட்டுறது மாநில அரசு. இது கடன், 5 ஆண்டு கடன், 10 ஆண்டு கடன். இதுக்கு வந்து இது கொடுக்கும், இந்த ஈவுத்தொகையை மாநில அரசு கொடுக்கும். ஆனால் ரிலையன்ஸ் அம்பானி 2 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. அந்த கடனை அடைச்சிட்டு இப்போ அவர் வந்து இதில் இருக்கிறார். அவருக்கு மீத தொகை இருக்க புதுசா நிறுவனங்களை வாங்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே இருக்க சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்டதாகத்தான் விவசாயிகளுடைய கொள்முதலை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே விலையை வைத்து கொடுத்துருக்கிறோம். மார்க்கெட்டை இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற வணிகர்கள், அது சின்ன வணிகர் தொடங்கி இப்போ நகரத்தில் இருக்கிற கொஞ்சம் பெரு வணிகர் வரைக்கும் எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு ரிலையன்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். இதை மாநில அரசு தடுக்க முடியுமா? இப்ப 1.5 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் சில்லறை வர்த்தகத்திற்கு பணியாற்றக்கூடியவர்கள். 1.5 கோடி பேருக்கு அதான் வேலை வாய்ப்பு கொடுக்குது. அது சிறு கடையா இருக்கலாம், அதுக்கு கொண்டு வர சப்ளையரா இருக்கலாம், மார்க்கெட்டுக்குள்ள 1000 வேலைகள் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். 1.5 கோடி பேர் இந்த சிறு வர்த்தகத்தை நம்பி இருக்கிறார்கள். அவன் வீட்டில் அப்பா அனுப்பி இதை முடிச்சு கட்ட போறார் ரிலையன்ஸ். அதான் நீங்க முடித்து கட்ட போறான். மாநில அரசுக்கு வர வருவாயும் இதன் வழியாக வரப்போறதில்லை. நேரடியாக ரிலையன்ஸுக்கும் மத்திய அரசுக்கும் போக போகுது. மத்திய அரசுலையும் எல்லாத்தையும் போக போறது கிடையாது.
இப்போ இந்த இதெல்லாம் மாநில அரசு செய்ய முடியுமா? அதுக்கு அதிகாரம் இருக்கா? இதுதான அதிகாரம், இதுதான மாநில அரசுக்கு அதிகாரம், முதல்வருக்கு அதிகாரம், அதான இன உரிமை. இது எதுவுமே கிடையாது. மாநகராட்சியில கையெழுத்து போடக்கூடிய கவுன்சிலர் அதிகாரத்தோட கொஞ்சம் கூடுதலான அதிகாரம் தான் நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு இன்றைக்கு இருக்கிறது. வரியை தீர்மானிக்கிறதுக்கோ, வருவாயை பெற்றுக் கொள்வதற்கோ, இங்க கல்வியை, மருத்துவத்தை, வேளாண்மையை தீர்மானிக்கிறதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது, சட்டமன்றத்துக்கு கிடையாது. அப்புறம் நாம் தொடர்ந்து இந்த மொழி உரிமையை பற்றி பேசிக்கிறோம். நீ இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்காத, எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மொழி 2000 ஆண்டு கால பழமை வாய்ந்த மொழி, இந்த மொழிக்கு நிகரான மொழி இந்திய தேசத்திலே கிடையாது. சமஸ்கிருதமும் கிடையாது, இந்தியும் கிடையாது. 500 வருடத்துல வந்த மொழி தான் ஹிந்தி, அல்லது முன்னாடி உருவானதான் ஹிந்தி. அப்ப இந்த நிலைமையில ஏன் இதுல இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புதிய ஆங்கில சொல் வந்துச்சுன்னா அதுக்கு தமிழ் சொல் உருவாக்குற அளவுக்கு வேறு சொற்கள் இருக்கு. உலகம் முழுவதும் இன்றைக்கு பல மொழிகள் மொழியோட தொடர்பு கொண்டதா இருக்கு. இப்படி எல்லா உலகமும் கொண்ட அந்த மொழியை புறக்கணித்து இந்த அடையாளத்தை அளிப்பதற்கான முயற்சி. ஏன்னா நீ தமிழுக்கு அதிகாரம் இல்லை, ஆட்சியில் அதிகாரம் இல்லாத போது ஒரு மொழி அழித்து போகத்தான் செய்யும், ஒரு இனம் அழித்து போகத்தான் செய்யும். அதையும் பெற்றுக்கொள்ள முடியல. அதிகபட்சம் ஒரு செம்மொழி நிறுவனம், அந்த செம்மொழி நிறுவனமும் நம்ம வீட்டை மொழி க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த செம்மொழி நிறுவனம் அப்படிதான் இருக்கு. 4 புலவர்களுக்கு விருது, அதுக்கு மேல அதில் ஆராய்ச்சி எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்தை பேசாத ஒரு செத்த மொழியை தமிழ்நாட்டின் பிற மாநிலங்களில் கொண்டு போய் தூர்தர்ஷன் ஒளிபரப்புறான் 10 நிமிடம். அதுக்கு பல 1000 கோடி ஒதுக்குறான். ஹிந்தி வாரம் கொண்டாடுறான். ஏன்னா அதை விட பழமையான மொழி, வளமிக்க மொழி, இன்றைக்கு நவீனத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மொழியை நீ அளிக்கிறாய் என்று சொன்னால், அதற்கு அதிகாரம் கொடுப்பதற்கு தயங்குகிறாய் என்று சொன்னால் உங்களோட நோக்கம் என்ன? இந்த மொழியை, இந்த பண்பாட்டை, இனத்தை அளிப்பது, அது ஒரு தனி அடையாளம் இருக்கக்கூடாதுன்றதான். அதிலும் கூட இவர்கள் என்ன பெற்றுவிட்டார்கள்? இதைதான பேசி ஆட்சிக்கு வந்த இதான் கேட்கலாம். அப்ப ஒன்றால் செய்ய முடியல, மக்களோட இறங்கி போராடு. இந்த இளைஞர்களுக்கு இதை சொல்லு. ஹிந்தி திணிப்பு இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்க தயாரா இருக்காங்க. ஏன் ஏற்றுக்க தயாரா இருக்குன்னா அந்த மொழி அதிகாரத்தில் இல்லை. இந்த மொழி அதிகாரத்தில் இருந்தால்தான் தொழிலில் அதிகாரம் செலுத்த முடியும், மூலதனத்தில் அதிகாரம் செலுத்த முடியும், தொழில்நுட்பத்தில் அதிகாரம் செலுத்த முடியும். அதிகாரத்திலே இல்லாத ஒரு மொழியை எப்படி படிப்பான் மக்கள்? மக்களை திட்டம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் பாரு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கிறான், ஹிந்தியில் சேர்க்கிறான். ஏன்னா மொழியே அதிகாரத்தில் இல்லாத பொழுது அவன் எப்படி அந்த மக்கள் தான் குழந்தைய பாதுகாப்பு தான் போகணும். ஏதாச்சும் போட்டி போட்டு வந்துட மாட்டானா அடுத்த தலைமுறை? ஏன்னா ஏற்கனவே பின்தங்கி தான் இருக்கான் மக்கள். அப்போ போட்டி போடுவதற்காக எது கிடைத்தாலும் கிடைத்த வாய்ப்பை பற்றி சொல்லக்கூடிய நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இப்போ மொழியும் முன்னால் அதிகாரத்தை கொண்டு வர முடியல. அப்போ அவன் இந்தியை நோக்கி போடுறான், தவறான புரிதல் வரான். இதை படிச்சாதான் நம்ம முன்னேற முடியுமா? இதுல சிபிஎஸ்சி போனாதான் முன்னேற முடியுமா? இல்ல மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பாடத்திட்டங்களுக்கு போனாதான் முன்னேற முடியுமா? இப்படி நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை இருக்கு. அப்ப மொழியை அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியாது. மொழியை பற்றி தாங்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார், பேரம் பேசுறதுக்கான அதிகாரம், தொகையை பங்கு போடுவதற்கான அதிகாரம், இதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரும் ஒன்று அதிகாரம் கிடையாது. அப்ப சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது, மொழிக்கு அதிகாரம் கிடையாது, உன்னுடைய வரி வருவாய்க்கு அதிகாரம் கிடையாது. அப்ப நம்ம தமிழனுக்கு என்ன அரசு இருக்கு? அரசு உரிமை இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்பாட்டு உரிமை இருக்கு? நமக்கு என்ன அரசியல் இறையாண்மை இருக்கு என்பதைத்தான் இந்த மொழிக்காக, இனத்திற்காக, அரசு உரிமைக்காக உயிர் கொடுத்த இந்த ஈகியர்களுடைய நாட்களில் நாம் நினைவு கூறுறோம். கேட்கிறாங்க, நாம் நினைவு கூறுவதோடு மட்டும் நின்றுட்டா முடிஞ்சது. அடுத்த இந்த உலகமயமாக்கத்தினுடைய வேலையில் அடுத்த சில ஆண்டுகளில் இந்த மாவு அரைக்கிற மாதிரி எல்லாத்தையும் அரைச்சு முடிச்சிருவாங்க.
உட்கார்ந்துக்கிட்டு சிங்கிள் விண்டோ, ஒரே ஜன்னல், அங்க ஒரு பட்டனை தொட்டா இங்க வந்து ஒரு நிலத்தை வாங்கி கம்பெனியை தொடங்கி இலவச மின்சாரத்தை பெற்றுட்டு அங்க இருக்கிற தண்ணியை பெற்றுக்கிட்டு கொள்ளை அடிச்சு 10 வருஷத்துல அந்த நிலத்தை வந்து பாலைவனமாக விட்டு விட்டு செல்லலாம் என்கின்ற முதலாளிகளுக்கு ஒரு அதிகாரம், அது டெல்லியில இருக்கு. மோடிக்கும் அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவது, இந்துத்துவ கொள்கையை நிறைவேற்றுவதற்கு அது அதிகாரம் இல்லை. ஏன்னா பார்லிமெண்ட்ல நம்ம நாட்டில் கடந்த காலத்தில் போராடிப்பட்ட நிறுத்தி இன்னைக்கு நிலைநிறுத்திட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, மாநில அரசுன்னு ஒன்று இருக்கு, மத்திய அரசுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கு, இது கொஞ்சம் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. நிலம் பற்றிய அதிகாரம், அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பற்றிய அதிகாரம், இதை எல்லாத்தையும் முடித்து கட்டிவிட்டு அது மாநில அரசு அதிகாரம் நான் சொல்லல. பாராளுமன்றம் என்கின்ற அமைப்பு முறையவே நான் போயிட்டு இருக்கிற நிலைமை சட்டமன்றத்தில் இருக்க போறது. சட்டமன்றத்தில் சும்மா இப்ப இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி இருக்க போகுது. காஷ்மீர்ல என்ன நிலைமைன்னு தெரியும். பல மாநிலங்கள் அப்படிதான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த மொழி இனத்தை சேர்ந்தவர்கள், மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து பொம்மைகளாக இவர்கள் சொல்லை கேட்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்க சும்மா பேருக்கு சட்டமன்றத்தை கூட்டுவாங்க, ஏதாவது ஒரு தீர்மானத்தை போடுவாங்க. அதுபோல இந்த சட்டமன்றங்கள் மாறக்கூடிய நிலைமையை நோக்கி இவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். மற்ற உரிமையெல்லாம் அதுக்கு பிறகுதான் அது இருந்தாலும் நீங்க தீர்மானம் போட முடியும்.